அவர் எவ்வளோ பெரிய தத்துவ ஞானியும் உங்களுக்கு தெரியாது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்து எல்லா படங்கள்லையும் வரும். சில சமயம் மஞ்சுவோட டேட்டோட ஒத்து வராது, என் டேட்டோட அவங்களுக்கு ஒத்து வராது. அவ்வளோ பேருக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. தேர்த்து நான் ஸ்டாப்பாக கை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. இந்த படத்தோட தாக்கத்துலேருந்து அவங்க யாரும் வெளியே வரல. அந்த படம் வந்து பார்த்த அந்த ஆடியன்ஸ் வந்து ஒரு பங்குன்னு அடிக்கும்ல அந்த ஃபீல் வந்து. வெற்றி சார் கூப்பிட்றாருன்னு ஆஃபீஸ்லேருந்து சொன்னோன்னே நான் பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டேன். அது கொஞ்சம் செல்ஃபிஷான விஷயமே வச்சுக்கலாம். அவர் இப்போ எல்லா படங்களையும் எனக்கு நடிக்கணுன்ற ஆசை எனக்கு எப்போவுமே இருக்குது. நடக்குதுன்ற ஃபைட் சீனில் ரிப்பு உடஞ்சிருச்சு. ஆமாம், ரிப்பு ஃப்ராக்சர். பெஸ்ட்டில் எவ்வளோ நாள் 1 வீக் இருந்தோன்னு. பரவாயில்லையடா, 1 வீக் தானே மாமா, அது சேர்ந்துடும். இங்கிட்ட 1 இயர் மாமா. அது ஷோ amount of technical knowledge that you have doesn't decide how நீங்க நல்ல ஆக்டரா அவ்வளோ நல்ல ஆக்டர் இல்லையான்னு டிசைட் பண்ற ஃபேக்டர் இல்லை. அது நீங்கள் புரிஞ்சுக்கிறது, எண்ட் ஆஃப் தி டே வந்து புரிஞ்சுக்கிறது தான். இன்னொன்று சில நேரம் இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளோ வாங்குறச்சு. சில பேர் இப்போ மாமாவை மானிட்டர் பார்க்க மாட்டாப்புல, இப்போ கன்ஃபியூஷன் எதுவும் பார்க்கணும். ஆனால் மொதல் படத்துலேருந்து இதை ஃபாலோ பண்ணுறீங்களா? எனக்கு தெரிஞ்சிருக்கு மானிட்டர் நான் பார்த்ததே இல்லை. மானிட்டர் பார்த்தா எனக்கு கான்ஃபிடென்ட் வராது, திரும்பி ரிப்பீட் பண்ண சொன்னால் எனக்கு வராது. நான் என்ன நினச்சேன்னா, நம்ம அப்படி பண்ணுறதன் மூலமாக சப்போர்ட்டிவாக இருக்குதுன்னு நினச்சி தான் சில படங்களில் சொல்லுவோம், போஸ்டரில் போடாதீங்க, அது ஆடியன்ஸ் ஏமாத்துன்னு சொல்லுவோம். கேட்க மாட்டாங்க. கேட்டால் நாங்கள் போடல, டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டார், தேட்டரில் போட்டாங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. நம்ம யாருக்கெல்லாம் அதை கொடுத்தோமோ அதில் சிலர் அதை சரியாக பயன்படுத்திக்கல. அப்போது அதில் சில நேர்மை இல்லாமல் போயிடுச்சு. அவர் என்ன சொல்கிறாரோ, அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ முழுமையாக 0 ஆகிட்டோம்னா போதும் அவர் முன்னாடி. இல்லைண்ணே, எங்கள் அப்பா சொன்னலாம் ஒய்டாகவே இருந்தாலும் 100% தான் கொடுக்கணும், பேக்ரவுண்டில் இருந்தாலும் 100% தான் கொடுக்கணும். நடிச்சுட்டு ஒரு வாட்டி கூட போய் நீ ஃப்ரேம் பார்க்கக்கூடாது. ஏன்னா கதை எழுதுனது டைரக்டர். இவ்வளோ நாள் அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும்னு ஃபிகர் அவுட் பண்ணதே அவங்க தான். அவங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே ஓகேனா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுதான் ஆடியன்ஸுக்கு ஓகே. நீ போயிட்டு நான் என் மூஞ்சிங்க கேவலமாக இருக்குது. வெற்றி சார் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய விஷயங்கள் நமக்குள்ள ஏறிடும். பயத்தில் உச்சவங்க இது வரைக்கும் கத்தி வச்சு வெட்டி பார்த்துருக்கேன் வில்லன்களை. பொதுவாக எல்லா படத்தில் வந்து கன் ஷூட் பண்ணுறது, ஒருத்தம் பஸ்ஸை ஒழிட்டே போனால் நமக்கு நிம்மதியாக தூங்கலாம். 2-3 பேர் மாற்றி ஒழிட்டே போனான்னு வைங்க, கடைசிக்கு தூங்கவே மாட்டோம். எக்ஸாம் எல்லாம் பின்றாரு என்ன. அவர் எவ்வளோ பெரிய தத்துவ ஞானியும் உங்களுக்கு தெரியாது. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மஞ்சு மேம், விஜய் சேதுபதி அண்ணா, சூரினா அண்ட் கென் கருணாஸ் தம்பி எல்லாரும் உங்களை சந்திச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு லைஃப் லெசனாகவே இருக்கும். லைஃப்பில் வந்து சில லெசன்ஸ் வந்து நமக்கு மறக்க முடியாததாக இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து நான் விடுதலை வந்து ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். நானும் சில நாள் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன். அதுலேயும் உங்களோட அந்த லேர்னிங் ப்ராசஸ், வெற்றி சார் வந்து ஒரு விஷயத்தை எப்படி அணுகிறாரு அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ நிறையா பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் 4-5 இன்டர்வியூ கொடுத்துருப்பீங்க. அதில் சில விஷயங்கள் தென்படாமல் தோண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் பார்த்து காப்பாற்றி தோண்டி எடுக்கணும். அது அவங்க 4 பேர் உங்கள்கிட்ட சொன்னாதே நாங்கள் இந்த கேள்வி கேட்கல, அதை நீ கேள்வி அப்படின்னு. ஏன்னா டிஃபால்ட்டாக இருக்கும்ண்ணே, சில எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் சில விஷயங்கள் கேட்டிருக்கிறேன். சரி பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்க்குறேன். இல்லை நீங்கள் கேளுங்க, சுவாரஸ்யமாக தான் கேட்குறேன். இல்லை நீங்கள் நான் அவரோட இன்டர்வியூலாம் எடுத்திருக்கேன், அவர் கொடுத்துருக்கேன். டப்பிங்லாம் முடிஞ்சா, ஷூட்டிங்லாம் முடிஞ்சா? சென்சாரே ஆயிடுச்சு. சென்சார் ஆயிடுச்சா? இது நியூ டைப் ஆஃப் கொஸ்டின் அவர் கேட்குறது. இல்லைப்பா, சும்மா ஜஸ்ட் ஆரம்பிக்கிறேன் இப்போ தான். சென்சார் ஆயிடுச்சு. முடிஞ்சிருச்சு. சரி, அப்போ கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். சில கேரக்டர்ஸ் இருக்கலாம். இப்போ வந்து உங்களுடைய வாத்தியார் கேரக்டர் வந்து அது நீண்டது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபேக்டர் தான். இப்போ நான் கிட்டத்தட்ட 8 நாள்னு சொல்லி இப்போ நான் கடைசி நாள் ஷூட்டிங் இருந்தேன். 250 டேஸோ 256 டேஸோ ஷூட்டிங் போயிருந்துச்சு. அதில் உங்களுடைய பங்கு மிகப்பெரிய ஒரு பங்கு. 8 நாள்னு ஆரம்பித்த ஷூட்டிங் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் நீண்டது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும், ஏன்னா ஃபுல் ஃப்ளெஷ்டாக நம்ம வந்து வெற்றி சாரோட படத்தில் நம்ம வரப்போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருந்தாலும், இன்னொரு பக்கம் உங்களுக்கான அந்த கால் ஷீட்டு, நீங்கள் அடுத்தடுத்த படத்தில் கமிட் ஆக வேண்டிய அந்த ஸ்கெடியூல்ஸ் எல்லாமே வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய பேரியர், ஒரு ஸ்டக்காகிற ஒரு ஃபீலிங்கும் உங்களுக்கு இருந்துச்சா? இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்து எல்லா படங்கள்லேயும் வரும். நமக்கு வந்து சில சமயம் ஷெட்யூல் வந்து எப்படின்னா, நம்ம சக நடிகளுடைய டேட்டு, இப்போ இந்த படம் அடிக்கும்போது சில சமயம் மஞ்சுவோட டேட்டோட ஒத்து வராது, என் டேட்டோட அவங்களுக்கு ஒத்து வராது. இந்த மாதிரி எல்லாரோட கமிட்மெண்ட்ஸில் அப்படி எல்லா படங்கள்லேயும் அந்த மாதிரி இருக்கும்.
அது சகஜம்தான். மற்றபடி பெரிய சிக்கல்கள்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த படம் பண்ணுறோங்கிறதே பெரிய மகிழ்ச்சி தானே ஒளி. அதனால் அப்புறம் திரும்ப திரும்ப இவரோட செட்டுக்கு வர்றதும் இவர் கூட வேலை செய்கிறதும் சுகமான அனுபவம் தான் அது. அப்புறம் கால் ஷீட் இஷ்யூஸ் மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் எல்லா படங்களும் இருக்கும். ஏன்னா ஒரு படம் முடியும் போது இன்னொரு படத்தை ஆரம்பிச்சிருப்போம், இல்லை பேட்ச் ஒர்க் ஏதாவது இருக்கும், அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கும். அது ஜென்ரலாக எல்லோரும் சந்திக்கிறது. இதில் எது கேட்டேன்னா, இப்போ வெற்றி சாரே சொல்லியிருக்காரு, நானே முடிக்கணும்னு நினச்சாலும் அந்த ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு முடிக்க விடாமல் இன்னொரு 20 நாள் சேர்த்து எடுக்கலாம். ஏன்னா இப்போ ரோட்டர்டாமில் போய் படம் கிட்டத்தட்ட 252 நிமிஷம்னு நினைக்கிறேன். அது முடிஞ்ச பிறகு தான் படம் இன்னொரு 30 நாளுக்கான அந்த ஷூட்டிங்கே போச்சுன்றதை நிறைய இடத்துலையும் சொல்லியிருந்தார். இந்த படம் சொல்லப்பட வேண்டியதுன்னு இருக்குது. திரும்பி இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து திருப்பி புதுசாக ஸ்டார்ட் பண்ண முடியாது. அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா, இப்போ விடுதலை 1 நீங்கள் பார்த்துருப்பீங்களே, இப்போது இவ்வளோ மக்கள் இவ்வளோ பிரச்சனைகள் நடுவில் இதுக்கு ஒரு ஹீரோவை தேடிட்டே இருக்காங்க. அவனுக்கு பிடிச்சதுக்கப்புறம் அவருடைய சித்தாந்தம் என்ன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்ங்கிறத அவர்களுடைய வாழ்க்கையை சொல்லாமல் உங்களுக்கு இது வந்து கடத்த முடியாது. அதை சொல்லி தான் ஆகணும். அப்படி சொல்லும்போது அதில் நிறைய கிளை கதைகள்லாம் இருக்குது. அது அந்த கதை டிமாண்ட் பண்ணுறது. இது வந்து கிளாரிட்டி இல்லாமல் இல்லை, ரொம்ப கிளியரானதான். அதில் எதெல்லாம் சொல்லலாம், எப்படி சொல்லலாங்கிறது தான் இருந்தது. ஸோ ஒரு சீன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சில சமயம் தோணும், இப்போ இந்த சீனை பேலன்ஸ் பண்ண இன்னொரு சீன் வேணுமே, இந்த காட்சியை பேலன்ஸ் பண்ண இன்னொன்று வேணுமே அப்படின்னு அது உருவாகுது. இல்லாட்டி அது பிளெயினாக சொன்னால் போய் சேராது. இப்போ ரெகுலராக ஒரு சாதாரணமான கதையை உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்ச கதையை சொல்லும்போது அந்த கதையோட ஃப்ளோன்னு ஒன்று இருக்குது. இது அப்படி இல்லை. இதை சுற்றி கிளை கதைகளை சொல்லாட்டி இது மேலே கேள்வி வர ஆரம்பிச்சிடும். அப்போ அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்குன்னு தேவைப்படுது. அதனால் அது எடுக்கும். அது எங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சுது. ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரியல. இப்போ நீங்கள் எம்புரான் எனக்கு தெரிஞ்சு பேரலாக அதை ஹேண்டில் பண்ணிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எம்புரானும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு பக்கம் வந்து நீங்கள் விடுதலைக்கான அந்த ப்ராசஸிங், அப்புறம் டப்பிங்க்கு நீங்கள் சென்னை வர்றது இப்படின்னு சொல்லி அந்த மிக்ஸ்டாகவே நீங்கள் ஒர்க்கிங் ஆன் போத் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரியான மிக்ஸ் பண்ணி பண்ணுறதெல்லாம் சகஜம்தான். அது எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டு டீமுக்கும் அப்படி ரொம்ப ஹார்ம்ஃபுல் இல்லாமல் எல்லாரும் அங்கே அவங்களுக்கு தேவைப்பட்ட டேட்ஸ் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க, திருப்பி இங்கேயும் அவங்க டேட்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இட்ஸ் ஆல் அ டீம் ஒர்க். இந்த இண்டஸ்ட்ரியில் அப்படி தான் நடக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கும், ட்ராவல் பண்ணணும், அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால அது ரொம்ப பெரிய கஷ்டமாக எல்லாம் ரொம்ப பெரிய தெரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் எல்லாம் இல்லை. அது கரெக்டாக பிளான் பண்ணால் இட் வில் ஸ்மூத்தாகவே நடந்துடும். ரோட்டர்டாம் நீங்கள் போயிருந்தீங்க, அங்கே நம்மளோட கல்ச்சரில் வர படங்கள் ஒரு விதமாக இருக்கும். அது உலக சினிமா தான் இருந்தாலும் அங்கே வந்து சில பாயிண்ட் வந்து அவங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும். இப்படிலாம் நடக்குதா இந்தியாவில், தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பாலிடிக்ஸ்லாம் இருக்கா, ஒரு ஐடியாலஜிலாம் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பல தாட் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியும். அந்த படத்தில் அங்கே ஸ்க்ரீன் பண்ண பிறகு, ரோட்டர்டாமில் வந்து ஸ்க்ரீன் பண்ண பிறகு அங்கே இருக்கிற மக்கள் உங்கள்கிட்ட சொன்ன விஷயம் என்ன, அவங்க இந்த ஐடியாலஜி எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிறாங்க? ஃபஸ்ட்டு ரோட்டர்டாமில் நம்ம படம் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் ராம் சார் படம் பார்த்தாங்க. 2 படம் பார்த்து அவங்க ஃபஸ்ட்டு சாக்குது இவர் தான் இதில் இருக்காரு, அதில் தான் இவர் இருக்காருன்ற மாதிரி ஓகே ஏதோ முக்கியமான ஆக்டராக இருப்பார், ஒரு எல்லாத்துலேயுமே இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒன்று பேசிக்கிட்டாங்க. முக்கியமான ஆக்டர் தானே ஓகே. இருந்தாலும் அங்கே போய் இருக்கிறப்ப அந்த இருக்கிற 3 ஃபெஸ்டிவல் மூவிலையும் நம்ம இருக்குன்றதே வந்து ஒரு ஆச்சரியமாக தான் அவங்களுக்கு. ஆனால் அவங்க படம் பார்த்துட்டு வரப்ப இந்த படம் நம்ம படத்தை பார்த்துட்டு அது நம்ம எல்லாருமே பார்த்தோம். நாங்கள் எல்லாரும் பார்த்தா அவ்வளோ விஷயங்களை அவங்க பாராட்டினாங்க. என்னுடைய டோட்டல் மாற்றத்தை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அங்கே எல்லாருமே வந்து அந்த எண்டு இதுக்கப்புறம் என்னவா இருக்குன்னு எல்லாமே கேட்டாங்க. அந்த நான் சொல்கிறேன், அந்த ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்து இன்ட்ரோ பிளாக் போட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் ஹாஃப் பார்க்குறப்ப பாஜாவோட முழு இது தெரிஞ்சு பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்துச்சாங்க. அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. தேட்டு நான் ஸ்டாப்பாக கை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ சில விஷயம் நம்ம இந்த ட்ரெய்லரில் வருது இல்லைங்களா, சில அங்கே பேசுகிற விஷயங்கள், அந்த வாத்தியார் பேசுகிற டைலாக்ஸ் நிறையா அவ்வளோ கிளாப்ஸ் அவ்வளோ இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காட்சிக்கும் அவ்வளோ 4.5 மணி நேரத்தை சராசரியாக ஒரு படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பிரேக் விட்டாங்களா? இல்லை ஒரே இன்ட்ரோ பிளாக் விட்டாங்க, 2 மணிக்கு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஷோ வந்து அவங்க கேட்டுக்கிட்டதுனால எக்ஸ்டெண்ட் ஆச்சு. மேபி ஒரு ஷோ 2 ஷோ எக்ஸ்ட்ரா போச்சு. ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு இன்க்ரீஸ் பண்ணாங்க. அவங்க ரெஸ்பான்ஸ் பார்த்து அவங்க டிக்கெட் புக்கிங் அதிகமாக அதனால் எக்ஸ்ட்ரா போச்சு. அது நிறையா கொஸ்டின் வந்துச்சு, நம்ம எதிர்பார்க்க கொஸ்டின் நிறையா வந்துச்சு. நல்ல ஒரு நம்பிக்கை கொடுத்து எனர்ஜியை கொடுத்துச்சு. டோட்டலாக இங்கேருந்து பார்க்குறப்ப நம்ம மீடியாவை பார்க்குறப்ப அங்கே போய் உட்காந்துருக்கு ஒரு புதுவிதமாக இருந்துச்சு.
அதுக்கப்புறம் இங்கே இப்போ இந்த விடுதலை 2 இங்கே வரப்போ நிறைய விஷயம் இன்னும் அதிகமாக இருக்குது, இன்னும் நிறைய மாற்றமாக இருக்குது. அங்கே வந்து படமே அப்படியே ஃபுல்லாக அங்கே வருமானு அது தெரியாது. என்ன வாத்தியார் ஏரியா என்ன நிறையா விஷயங்கள் அது மாமா ஃபஸ்ட்டு சொல்கிற மாதிரி இதுக்குள்ளே அவ்வளோ கிளை கதைகள் இருக்குது. ஸோ அதில் கண்டிப்பாக அங்கே பார்த்தவங்களுக்கு இப்போ இங்கே பார்க்கப்ப ஷாக் ஆகும். இதெல்லாம் நான் அங்கே பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி எத்தனை படம் நீங்கள் என்னென்ன பண்ணீங்களா என்ன கேட்டாங்க. நான் காமெடி ஆக்டர் இருந்தேன். அப்போ நம்ம சாரோட அப்போ பக்கத்தில் இருந்தான்னு நினைக்கிறேன். இந்த படம் தான் இன்னும் அது பயங்கரமாக ரியாக்ட் பண்ணாங்க. அப்போ இதுதான் உங்களுடைய இதுதான் வந்து கேட்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபிட்னஸை பற்றி நிறையா இது பண்ணாங்க. அப்போ அந்த ரன்னிங் ஓடி அந்த கீழே இது பண்ணி போகணும், அதெல்லாம் ஹாலிவுட்டில் எவ்வளவோ பார்த்துருப்பாங்க அவங்க பார்த்து. இது கேரக்டராக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு சில இதில் இந்த மாதிரிலாம் கேட்டாங்க. அந்த மேலே ஃபைனல் இது பண்ணி பார்த்தீங்களா அந்த ஃபைட் ஏரியாஸ் சில இது ஏரியாலாம் கேட்டாங்க. ஆமாம், எவ்வளோ நாள் நீங்கள் இதில் இருந்தீங்கன்னு கேட்டாங்க. இந்த படத்துக்காக அவங்க லாஸ்ட் நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இருந்து. ஏன்னா அதுக்கு முன்னாடி சொன்னாங்க இந்த காமெடி ஆக்டர் இத்தனை படம் பண்ணியிருக்காரு, ஸோ இதுக்காக இந்த படம் பண்ணாண்டப்போ அப்போ இது பேரெல்லாம் பண்ணீங்களா, அப்போ இங்கேருந்து போகிறப்போ உங்கள் மனநிலை அங்கே எப்படி இருந்துச்சு, அங்கேருந்து இங்கே வந்தோன்னு எப்படி இது மாற்றிக்கிட்டீங்க, ஸோ இது டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இவங்க காமெடி ஆக்டர் சொன்னதுனால அப்படி கேட்குறோம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்டில் பக்கத்தில் இருந்து அவங்க இது பண்ணாங்க. அது இங்கிலீஷை கேட்டு என்கிட்ட அவங்க நம்மளால கேள்வி வச்சாங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டு இந்த படத்தோட தாக்கத்துலேருந்து அவங்க யாரும் வெளியே வரல. அது சார்ந்து வெற்றி சார்ட்ட தான் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அது தெரிஞ்சது அந்த படம் வந்து பார்த்த அந்த ஆடியன்ஸ் வந்து ஒரு பங்குன்னு அடிக்கும்ல அந்த ஃபீல் வந்து அது சார்ந்து அந்த படம் பேசுகிற விஷயங்கள் சார்ந்து அவர்கிட்ட நிறைய கேள்வி வந்து. மற்றபடி என்கிட்டையும் சூரியக்கிட்டே வந்து அந்த நான் நல்லா நடிச்சிருக்கோம் பிடிச்சிருக்கோன்னு சொன்னாங்க. முடிச்சுட்டு வெளியே வரும்போது தனியாக கொஞ்சம் பாராட்டி பேசினாங்க, இதெல்லாம் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அதில் இப்போ நாங்கள் பார்த்து சந்தோஷம் அடைஞ்சதுன்னா எங்கள் 2 பேரையும் பாராட்டினதை விட அந்த படத்தை அவங்க உள்வாங்கினதும் அதுக்கு அவங்க கொடுத்து செஞ்ச மரியாதையும் அப்புறம் அந்த சாரோட அவங்க இன்ட்ராக்ட் பண்ணது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கென்னை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கென் பேசினா நீங்கள் சொல்லியிருந்தீங்க மேடையில் கூட பேசிட்டு அவன் ரசிக்கலாம், அவ்வளோ தூரம் அவனோட அந்த ஸ்பீச் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அசுரன் டைமில் நாங்கள் எல்லாருமே அந்த மாதிரி என்ஜாய் பண்ணோம். ஏன்னா ஆங்கர்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம், எல்லா சேனலில் இருக்க. தெரியும், அவங்க அம்மாவோடலாம் உட்காந்து பேசிட்டு போனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்பாவோட பயங்கரமாக இருக்கும், லூட்டியாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கருணா சார் வந்து பார்த்து பயப்படுற ஒரே ஆள் வந்து கென்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு கவுண்டர்ஸ் எல்லாம். கென் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா நான் வெற்றி சார்ட்ட பேசும்போது சொன்னார் கென்னோட கேரக்டர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்டண்ட்டுன்றது வந்து இந்த படத்தில் வந்து கென் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கான், ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தான் அப்படின்றத 2-3 இடத்துல சொல்லியிருந்தாங்க. ட்ரெய்லரில் கூட ஒரே ஒரு சின்ன ஷார்ட்டில் வந்து உங்களோட ஷார்ட் வரும். ஓவரால் அவங்களுக்கு எப்படி இருந்தது மீண்டும் வெற்றி சாரோட இணையிறது? எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுண்ணே. வெற்றி சார் கூப்பிட்றாருன்னு ஆஃபீஸ்லேருந்து சொன்னோன்னே நான் பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டேன். ஏன்னா அவர் படம் அது கொஞ்சம் செல்ஃபிஷான விஷயமே வச்சுக்கலாம். அவர் இப்போ எல்லா படங்களையும் எனக்கு நடிக்கணுன்ற ஆசை எனக்கு எப்போவுமே இருக்குது. இந்த படம் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. எனக்கு இது சீரியஸாக எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் வந்து கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அதுவும் ஃபைட்டெல்லாம் கிடைக்கும்னு நான் சுத்தமாக நினைக்கவே இல்லை. பட் எனக்கே ஓகே நமக்கு இது நல்லாவே வரும். ஏன்னா சின்ன வயசில் இப்போ படங்கள்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அந்த கண்ணாடி முன்னாடி நம்மளே ஃபைட்டு மாதிரிலாம் பண்ணிக்கிறலாம் இருக்கும். இந்த WWE ஸ்கூலில் சண்டை போட்டுக்கிறதா அப்படிலாம் இருக்கும். அதை ரியலாக ஒன்று பண்ணும்போது அது ஒரு ஃபைட்டாக நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கையெல்லாம் தட்டினாங்க யூனிட்டில். அதெல்லாம் பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. ஏதோ ஒரு இதில் வந்து நம்ம சின்ன வயசில் பண்ணியிருந்தது இப்போ ரியலாக நடக்குதுன்ற. ஃபைட் சீனில் ரிப்பு உடஞ்சிருச்சு அவங்களுக்கு. ஆமாம், ரிப்பு ஃப்ராக்சர். ரெஸ்ட்டில் எவ்வளோ நாள் இருந்தது? 1 வீக் இருந்தோன்னு. அது பரவாயில்லையடா, 1 வீக் தானே மாமா, அது சேர்ந்துடும். கிட்ட 1 இயர் மாமா. அது ஷோட் அந்த ஆக்சுவலா அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு அடி விழுந்துச்சு. எனக்கே வந்து பை காட்ஸ் கிரேஸ் இதோட நின்றுச்சு. இந்த கால் டிஸ்லோகேட் ஆயிருக்கணும் நிறைய. ஏன்னா அது ஒரு நல்ல சேறு சகதியமா இருக்கிற இடத்துல அந்த ஃபைட்டு நடந்ததுனால எல்லாருக்கும் வலிக்கிருச்சு. யாருக்குமே ஒரு கிரிப்பே இல்லை கிரவுண்டில். ஸோ ஃபைட்டர்ஸ் அண்ணனுங்களுக்கே அது இதுவாக இல்லை. ஸோ அப்போ உண்மையில நம்ம ஒரு ஃபைட்டு பண்ணுறோன்றதை என்னால் நம்பவே முடியல. ஏன்னா எல்லா பசங்களுக்கும் ஒரு சண்டைன்றது வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து கேங் ஃபைட்லேருந்து எல்லாமே நடந்திருக்கும்ல. அது ரியலாக வந்து ஒரு சினிமாவில் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா வந்திருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஃபர்ஸ்ட் நான் சாருக்கு தேங்க் பண்ணேன். அப்புறம் என் ஃபைட் மாஸ்டர் பிரபு அண்ணனுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணேன். ஏன்னா ஸ்டண்ட் அண்ணனுங்க பிரபு அண்ணெல்லாம் பயங்கர ரொம்ப க்ளோஸாக என்னை நல்ல கம்ஃபர்ட் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு ரொம்பலாம் உடம்பு கொஞ்சம் வளையாது, எனக்கு கொஞ்சம் இதுவாகவே இருக்கும், டைட்டாகவே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நல்லா கொரியோ பண்ணி என்னை பயங்கரமாக அவங்க மோட்டிவேட். எனக்கு இந்த வழியில் கூட என்ன பயங்கரமாக பார்த்துக்கிட்டது அவங்களாம் தான். ஸோ அது எனக்கு ரொம்ப பயங்கர ஹாப்பியான ஒரு விஷயம். அட் த சேம் டைம்
பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அது திரும்ப கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. திருப்பி அந்த மாதிரி சேர் போயிட்டு வைக்கலாமா? ஆனா உங்களுக்கு ஒரு வருஷம் தானே கிடைக்குமான்னு தெரியாது. உங்களுக்கு ஒரு வருஷம் இல்ல தாண்டி ஆனா உங்களுக்கு ஏதாவது என்னது அடிபடணும்னு ஆசைப்படுறியா? ஆனா ஆசைப்படலண்ணே, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? அது சின்ன சின்ன அடிபட்டுருக்கும். அது சண்டை காய்ச்ச இந்த தேய்ச்சிக்கிறது அப்படிலாம் விழுவும். அது சண்டைனா சட்டை கிளியாம அந்த மாதிரி தான். அதே தான் மேம். ஒரு ஆக்டருக்கு வந்து லிபர்ட்டின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கும். ஒரு டிரெக்டர் சொல்கிற பாயிண்ட்லேருந்து நீங்கள் அதை எவ்வளோ தூரம் வந்து அதை உள்வாங்கி அந்த கேரக்டரை வந்து நீங்கள் வெளிப்படுத்துறீங்கன்றது ரொம்ப முக்கியம். லிபர்ட்டின்றது வெற்றிமாறன் சாரோட அந்த ட்ராவல் நீங்கள் 2 படம் பண்ணியிருக்கீங்க. லிபர்ட்டின்றது எவ்வளோ தூரம் சார் கொடுப்பார்? நான் ஒரு டிரெக்டர்ஸ் ஆக்டர். ஸோ எனக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு சஜஷன்ஸ் டைரக்டர் கையிலிருந்து கிடைக்குதோ அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. ஏன்னா எந்த வழியை போகணுங்கிற கரெக்டான கைடன்ஸ் கிடைக்கும்போது ஆஸ் அன் ஆக்டர் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும்ல. ஸோ சொந்தமாக ஏதாவது பண்ணும்போது நான் எப்போவும் கன்ஃபியூஸ்டாக இருப்பேன். அப்போ ஸோ எனக்கு வந்து அந்த கைடன்ஸ் இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப தெளிவாக சார் இருப்பார். அது கரெக்டாக என்ன வேணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம ஏதாவது தப்பாக பண்ணுறோன்னா கரெக்டாக சொல்லி கொடுத்து அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே சார் ரெடியாக இருப்பார். அண்ட் ஐ எம் ரெடி, ஐ எம் ரொம்ப ரிசெப்டிவாகவும் இருப்பேன். ஸோ ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும் டு ஆஸ் அ டிரெக்டர்ஸ் ஆக்டர் வெற்றி சார் மாதிரி ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு லைக் இட்ஸ் அ வெரி டிலைட்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். டேரக்டர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற இன்புட்ஸ் இல்லாட்டி நம்ம கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்னா எதை நோக்கி பிரயாணப்படுறதுன்னு தெரியாது. இது ஒரு பயணம். அந்த பயணம் வந்து அந்த பயணத்தில் நம்மளை வழி நடத்துகிறவர் அந்த இயக்குனர் தான்னா அவர் போகிற பாதை தான் நமக்கு. ஸோ அவர் காட்டுறது தான் பாதை. திடீர்னு நின்றுச்சுன்னா அவர் நின்ட்டாருன்னா நாமளும் நின்றுவோம். ஸோ இது ஃப்ரீடமுக்கு இதுக்கு சம்மந்தப்பட்ட வார்த்தை இல்லைன்னு நினைக்கிறேன். இது ஒரு கொலாபரேட்டிவான ஒர்க்கு. அவரோட பிரயாணத்தில் அவரோட துணைக்கு நாங்களும் தேவை. அவர் இல்லாமல் எங்களாலே அந்த பிரயாணத்தில் இருக்க முடியாது. ஸோ எல்லா இயக்குனருக்கும் அது பொருந்துவது. ஸோ இது அவ்வளோதான். அந்த கூட சேர்ந்து பிரயாணம் தான். அதில் ஒருத்தர் சொல்கிறத கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன சொன்னாலுமே அவங்க மனசில் என்ன இருக்குது அதை எப்படி முழுசாக புரிஞ்சுக்கிறது தான் எங்களோட இன்டென்ஷனாக இருக்கும். அது யாராக இருந்தாலும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அவர் அதுலேருந்து ஒரு கரெக்ஷனோ நல்லா இருக்கும் நல்லா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அப்புறம் அதை சரி பண்ணிட்டு அடுத்து போடுறோம். இந்த மாதிரி இப்படி தான் அந்த அந்த டிஸ்கஷன் தான் அது வேலை நடக்குது. ஸோ அதனால் இது ஃப்ரீடம். இட்ஸ் எ ஃப்ரீடம்ங்கிறதுக்கும் அது சம்மந்தமே இல்லை. டீம் ஒர்க் கொலாபரேட்டிவாக. ஆமாம். அப்படி ஒரு இடத்துல நடக்கலைன்னா அங்கே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ப்ராக்ரெசிவான வேலையானா அது வெறும் ஒரு ஹெட்டு மட்டும் இருக்கும். அது வந்து அதில் தெரியல. அது பெரிய லைஃப் இருக்குமான்னு எனக்கு தெரியல. நம்பிக்கை தாங்க. ஒருத்தர் முழுமையாக நம்பிக்கை வச்சிட்டோம்னா பொதுவாக நடிகர்களுக்கு வந்து என்னென்னா எனக்கு நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். டைரக்டர் சைடில் அவங்க பார்வையிலேருந்து ஒரு விஷயத்தை நம்மகிட்ட சொல்கிறப்ப அவங்க உடல் மொழிக்கு ஒன்று இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஆனால் அதவே வாங்கி நம்ம பண்ணுறப்ப நமக்கு சரி நல்லா இருக்காது. அவங்க உருவத்துக்கு நல்லா இருக்காது. என்கிட்ட இருந்து வர்றப்ப அது சிலது நல்லா இருக்காது. அப்போ நடிகருக்கு சில விஷயங்கள் டவுட்டாகவே இருக்கும். ஐயோ இது சரியாக வருமா அது சரியாக வரான்னு எப்போவுமே வந்து ஒன்று நம்ம பண்ணுவோமான ஒரு இரு மனசுலேயே ஒன்று தோணிகிட்டே இருக்கும். ஒரு சில விட்ட கான்ஃபிடென்ட் கண்ணாடி மாதிரி அங்கே என்ன சொல்கிறாங்களோ முழுமையாக நம்ம நம்பிட்டோம்னா நம்ம வாங்கி அதை அப்படியே பண்ண நம்ம தோணும். அப்போ நமக்கு டவுட்டே வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற முக்கியமான இயக்குனர்கள் எனக்கு வெற்றிமாறன். முழுமையாக 0 ஆகிட்டோம்னா போதும். அவர் முன்னாடி ஃபுல் 0 நின்ட்டோம்னா அவர் என்ன சொல்கிறாரோ அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை நம்மகிட்ட சொல்லிடுவார். அதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணிடுவோம். அவர் நோஸ் மாதிரி வரணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவர் என்ன பண்ணணும் அது கிடையாது. ஆனால் சொல்கிறது தெளிவாக அவர் விஷயம் சொல்லிட்டாருன்னா கண்ணை விட்டு நம்ம பண்ணுவோம். இதானே சார் இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பிக்கை வந்துடும். ஒருத்தன் பஸ்ஸை ஓடிட்டே போனால் நமக்கு நிம்மதியாக தூங்கலாம். 2-3 பேர் மாற்றி ஓடிட்டே போனான்னு வைங்களேன் கடைசியும் தூங்கவே மாட்டோம். எக்ஸாம்பிள் பின்றாரு என்ன இல்லை பொதுவாக சொல்லிட்டு அவர் எவ்வளோ பெரிய தத்துவ ஞானியும் உங்களுக்கு தெரியாது. இல்லைடா நம்பிக்கைன்னு வரப்ப நமக்கு தைரியமாக இல்லை. நான் இது கிண்டல் பண்ணுறதா சொல்ல. நீ பல சமயம் இன்டர்வியூவில் பேசி முடிச்சுட்டு கடைசியில் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லு. போன இன்டர்வியூவில் ஒன்று சொன்னான், ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாள் நீ சொல்கிறத ரிசீவ் பண்ணாமல் அவர் தான் உன்னை கலாய்ச்சாப்பில். இப்போ சொல்கிறாரேன்னு ரிசீவ் பண்ணல பாருங்களேன். ஒரு தத்துவம் இப்படிலாம் சொல்கிறாரு பாருங்க எக்ஸாம்பிள்னு சொல்கிறேன். ஆனால் எனக்கு நீங்கள் ஆட்சியில் திருப்பி ஃபோன் பண்ணி அப்போ பார்த்து இப்போ நீ கேட்குற யோசிச்சு ஒரு பஸ் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதை ரசிக்க இல்லாமல் பாருங்க எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறாரு. அந்த பஸ் அதுதான் அந்த பஸ்ன்னு ஒரு கதையாக சொல்ல முடியும்.
அந்த மாதிரி நம்பிக்கை தான் தம்பி. இப்போ உன்னை நம்பி நாங்க இங்க உட்காந்துருக்கலையா? அண்ணன் சொல்றாரு இல்லையே இல்லை உன்னை நம்பிதான் இருக்கும். நீ அடுத்து என்ன கேள்வி கேட்க போற, அது ஒன்னு சந்தோஷப்படுத்தாம எப்படி பதில் சொல்றது? இப்ப நீ அடுத்த கேள்வி அடுத்து நீங்க என்ன சொல்ல நீ கேட்க போற நான் நம்புறோம். இப்போ பாப்பா என்ன சொல்றாங்க. ஒரு நம்பகத்தன்மைன்ற ஒரு விஷயம் வந்து சூரியன் நான் சொன்னாங்க. இல்லை அது வந்து இப்போ 2 விஷயமா பொருந்தும். இப்போ வந்து வெற்றி சார் உங்களை நம்பினால தான் வந்து இந்த கேரக்டர் வந்து கென் பண்ணுவான். ஏன்னா அசுரனில் அவர் பார்த்துருப்பாரு, உங்களோட பொட்டன்ஷியல் என்னன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த படத்துக்கு கூப்பிடும்போது நீங்கள் ஒரு ஆக்டராகவும் சரி, நீங்கள் ஒரு அப்கமிங் ஆக்டராகவும் நீங்கள் பல விஷயங்கள் யோசிக்கணும். இந்த கேரக்டர் நம்ம பண்ணால் நமக்கு வந்து ஒர்க் ஆகுமா, அடுத்தடுத்து நம்மளோட கெரியர் க்ரோத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. உங்களுக்கு அந்த நம்பகத்தன்மை தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நிற்கிதா, இல்லை வந்து எனக்கு வந்து கேரக்டர் வந்து நல்லா இருக்கு வெற்றி சாருன்றது செகண்ட் பாயிண்ட்டு, ஒரு டிரெக்டர் அவர் சொல்கிறாரு தாண்டி எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்பகத்தன்மை வந்து அதுக்கப்புறம் அப்படின்னு எடுத்துக்கலாம்? இல்லை ஜென்ரலாக நான் வந்து இப்போது கதைகள் கேட்கும் போது எனக்கு அந்த கேரக்டர்ஸ் தான் எனக்கு நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிறேன். யார் சொல்கிறாங்க அந்த இது? அது என்றைக்குமே கிடையாது. அந்த கேரக்டர் அந்த கதை எப்படி இருக்குன்றது தான். வெற்றி சார் படங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன கேரக்டர் என்ன கதை ஒன்றுமே தெரியாது. எனக்கு சார் கூப்பிடுவாங்க, நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் நானாக பண்ண டைலாக் பேச தான் தெரியும். நான் இதுதான் என் பேர் போல இருக்கு, இதுதான் என் கேரக்டர் போல அப்படி தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ ஜென்ரல் ஆன கதைகள் நான் ஜென்ரலாக கேட்கும்போது அந்த கேரக்டர் எப்படி இருக்குது, அது எந்த அளவுக்கு நமக்கு கனெக்ட் ஆகுது, கனெக்ட் ஆகிற பட்சத்தில் நம்மளுக்கு அது பயங்கரமாக நம்மளை இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் கொண்டுட்டு வருதுன்னா நம்ம அதை டெஃபினட்டாக பண்ணோன்றது தான் எப்போவுமே எனக்கு இருக்கும். அண்ட் வெற்றி சார் மேலே, ஏன்னா வெற்றி சார் தான் என்னை ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ அவர் சில கேரக்டர்ஸ் கூடும்போது நான் என்றைக்குமே பிளைண்டாக தான் போவேன். நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன் அந்த விஷயத்தில். அது கண்டிப்பாக என்னுடைய லைஃப்பில் எனக்கு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜாக இருக்குன்றதுல நான் பயங்கரமாக நம்புகிறேன். ஓகே, அப்போ இந்த கேரக்டர் உள்வாங்கிக்கிறதுன்றது, ஏன்னா இப்போது உங்களுக்கு 2வது படம் தான், அதனால நான் கேட்குறேன். ஒரு கேரக்டர் உள்வாங்கிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ மெத்தட் ஆக்டிங் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லைனா எனக்கு ஒரு கேரக்டர் ஒரு நம்பி கொடுத்துட்டாரு, நான் வேறு எந்த படமும் கமிட் ஆக மாட்டேன், அது லுக்குக்காகவும் சரி கேரக்டரோட டைமென்ஷனாகவும் சரி நான் வந்து வேறு எந்த படமும் கமிட் ஆக மாட்டேன் அப்படின்ற அந்த ஃபேக்டர் இருக்கா? இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அந்த மெத்தட் ஆக்டிங்லாம் தாண்டி ஒரு 2-3 கேரக்டர் அட் அ டைமில் என்னால் டீல் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஃபேக்டர் இருக்கு? நான் அதை இன்னும் பண்ணவே இல்லைன்னு. நான் இப்போது விடுதலையே நான் நடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து நான் விடுதலை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் நடுவில் வேறு எந்த படமும் நடிக்கலை. பட் நான் இன்னும் நான் இது வரைக்கும் பண்ணதில் எல்லாமே ஒரே நேரத்தில் ஒரு படம் தான் நடிச்சிருக்கேன். எனக்கு அது இனிமேல் தான் தெரியும்னு நினைக்கிறேன். பட் அது என்னால் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். அது பண்ண தான் தெரியும். லைக் எல்லா கேரக்டர்ஸையும் பேலன்ஸ் பண்ண முடியும்னு நம்புகிறேன். ஆனால் ஒரு விஷயம் ஓப்பனாக கேட்கலாமா? நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? கேளுங்க. ஓகே, என்ன மட்டுமா எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒரு இல்லை உங்களோட கெரியர் இல்லைங்க மட்டும்தான் இல்லை தப்பா இல்லை ஆல்ரெடி இவங்க ஏதோ நினைச்சுக்கணும். இல்லை அது வந்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அவனை தப்பாகவே நினைக்க மாட்டேன் கிருஷ்ணா. எனக்கு என்னன்னா உங்களோட இந்த கேரியர் பிகினிங் அப்போது நீங்கள் சூஸ் பண்ண கேரக்டர்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ பிட்ஸாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண இதற்கு தானே ஆசைப்பட்ட படம், இந்த மாதிரி உங்களோட அந்த கேரக்டர்ஸ்லாம் நாங்கள் பார்க்கும்போது ஒருத்தரால் எப்படி இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சி நடிக்க முடியுது அப்படின்ற ஒரு ஆச்சரியமான ஒரு ஃபேக்டர் வந்து ஆரம்பத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மிடில் வந்து உங்களோட அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு கிரிட்டிசிசமும் வந்துச்சு, அது நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க. நீங்களும் வந்து சில இடங்களில் சொல்லியிருந்தீங்க, நான் இதுக்கப்புறம் வந்து அந்த கேமியோ இந்த மாதிரி சின்ன ரோல் இதெல்லாம் வந்து நான் எந்த விதத்துலையும் நான் பண்ண போகிறதில்ல, அப்ரோச் பண்ணாலும் நான் நடிக்க போகிறதில்ல அப்படின்ற விஷயமும் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டீங்க. அந்த டிசிஷன் எடுத்ததுக்கான ரீசன் என்னன்னா? வேறு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி வர்றது அதிகமாகிடுச்சு. நம்ம முதல்ல அது பண்ணுறதுக்கான தொடக்கம் என்னவாக இருந்ததுன்னா, முதல்ல நிறைய பேர் இன்னும் பண்ணாதுன்னு சொன்னாங்க. நான் என்ன நினச்சேன்னா, நம்ம அப்படி பண்ணுறதன் மூலமாக ஏதோ ஒரு படத்துக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்குதுன்னு நினச்சி தான். சில படங்களில் சொல்லுவோம், போஸ்டரில் போடாதீங்க, அது ஆடியன்ஸ் ஏமாத்துன்னு சொல்லுவோம். கேட்க மாட்டாங்க. கேட்டால் நாங்கள் போடல, டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டார், தேட்டரில் போட்டாங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அது அப்புறம் இந்த மாதிரி வரவங்க அப்ரோச் பண்ணுறது வந்து ரொம்ப அதிகமாகிட்டே வந்தது. வேணான்னு சொன்னால் கதையை கேட்டு பார்த்துட்டு முடிவெடுப்பாங்க. எல்லாத்துக்கும் கதை கேட்க முடியல. இப்படி இந்த மாதிரி வர அந்த அப்ரோச்சை கட் பண்ணவே முடியல. நான் முதல்ல ஆரம்பித்த இன்டென்ஷன் நல்லா தான் இருந்தது. ஆனால் அது நம்ம யாருக்கெல்லாம் அதை கொடுத்தோமோ அதில் சிலர் அதை சரியாக பயன்படுத்திக்கல. அப்போது அதில் சில நேர்மை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் சில இடத்துல நல்ல அனுபவம், சில இடத்துல கெட்ட அனுபவம் இருந்தது. ஸோ அதனால் இதுக்கு மேலே அப்புறம் வந்து நம்மளுடைய இப்போ அந்த படங்கள் வந்து ரிலீஸ் ஆகும்போது அது இன்னொருத்தர் ஹீரோ நடிச்சிருப்பார், இல்லை வேறு யாருக்கு நம்ம படங்களோட சேர்த்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது.
போஸ்டரில் 2 படம் வந்துச்சுன்னா என் மூஞ்சி இருந்துச்சுன்னா அது சில சமயம் அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேஜுக்குள்ளே இந்த வர்றதை கட் பண்ணுறதுக்காக நிப்பாட்டுறது போதும் அப்படின்னு தோணுச்சு. டப்பிங்கிறது வெற்றி சாரோட படங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். இப்போ நீங்களே இந்த படத்துக்கு டப்பிங்கும் பண்ணுறீங்க. பொதுவாக அதர் லாங்குவேஜஸ்லேருந்து வரவங்க வந்து அந்த ஸ்லாங் அந்த ஒரு டோன் எடுக்கிறதுக்காக இங்கே இருக்கிற டப்பிங் ஆர்டிஸ்ட்டை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க ஹீரோயின்ஸோட கேரக்டருக்கு டப் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்களே அதில் டப் பண்ணுறீங்க. உங்களுக்கு இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குது? வெற்றி சார் எப்படி வாங்குறது? உங்கள்கிட்ட வந்து ஒரு ஸ்லாங்கையும் சரி ஒரு வார்த்தையோட கரெக்டாக அந்த ஸ்லாங்கில் வந்து இப்படி தான் நம்ம அதை உச்சரிக்கணும் அப்படின்றத எப்படி அதை உங்கள்கிட்ட சொல்கிறாரு? நீங்கள் அதை எப்படி கன்சீவ் பண்ணி சொல்லி கொடுப்பாரு. அதை மாதிரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவேன். சரி இல்லைன்னா திருப்பி பண்ணுவேன், சரி இல்லைன்னா திருப்பி பண்ணுவேன், திருப்பி பண்ணுவேன், சரி ஆகிற வரைக்கும் பண்ணுவேன். அதுதான் தட் சிம்பிள் ப்ராசஸ். போனாடி சூரியன் நான் சொன்ன மாதிரியே இருக்குது. போனாடி இப்படி தான் சொன்னார், இல்லைப்பா முடிச்சுட்டு இன்டர்வியூ முடிச்சு கூட அடுத்து டப்பிங் தான் போகிறேன்ப்பா அப்படின்னு. இது வெற்றி சாருன்னு இல்லை, எல்லா படத்துக்குமே அதே தான். அவர்கள் எழுதின கதையில் தானே அடிக்க போகிறோம். அவர்களுக்கு எது சரியோ அதை செய்கிறது தானே வேலை. அக்ரிமெண்ட்டே அதானே. அவரோட இது கதை, அவர் இந்த கதையை இந்த மாதிரி பார்க்க விரும்புகிறாருன்னா கேமராமேன் அதுக்கேற்ற மாதிரி லைட் பண்ணுறது தான் கேமராமேனோட வேலை. அதுக்கேற்ற மாதிரி செட்டு போடுறது தான் ஆர்ட் டைரக்டரோட வேலை. அதுக்கேற்ற மாதிரி நடிக்கிறது தான் எங்களோட வேலை. சொன்ன கதையை எடுத்து கொடுக்கறது இயக்குனருடைய வேலை. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் நம்மளோட வேலை. ஸோ அதனால் எந்த படமாக இருந்தாலும் சரி, அவங்க புது இயக்குனராகவோ இயக்குனர் எப்படி இருந்தாலும் சரி, நம்மளுடைய கருத்துக்களை சொல்லிக்கலாம் மொழியே. எனக்கு இது சரின்னு படுது, இப்படி பேசவா அப்படி பேசவா, நீங்கள் வேணால் உங்களுக்கு எது சரின்னு படுது பின்னாடி வச்சுக்கோங்கன்னு சொல்லலாம் சில பேர்கிட்ட. அது எல்லார்கிட்டையும் சொல்ல முடியும். இப்போ வெற்றி சார்ட்ட ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு வேற ஒரு கருத்து சொன்னது, சார் இப்படி ஒன்று பண்ணட்டுமா சார், பார்க்குறீங்களான்னு கேட்போம். பண்ணுங்க சார், எது பாம்னா பண்ண வேண்டியதான். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை தான், அவ்வளோதான். அது சில சமயம் நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா 2 ஆப்ஷன் எடுத்துப்பாங்க சில பேர். சில இயக்குநர்கள்ட்ட வந்து இந்த மாதிரி ஒரு சஜஷன் கொடுத்தீங்கன்னா, நம்ம அது ஒன்று எடுத்துப்போம், இது ஒன்று எடுத்துப்போம், போஸ்டர் டிசைட் பண்ணிப்போம், பின்னாடி பார்த்துக்கலாம். ஏன்னா சில சமயம் 2மே தோணலாம். அந்த மாதிரி சில சமயம் நடிகர்கள் கேட்குறாங்களேன்னு எடுப்பாங்க சில பேர். அது எங்களை மனசு காயப்படுத்த வேணாம்னு சொல்லி சில பேர் அதெல்லாம் இருக்கும். இது எல்லாம் பட் முடிவு என்னடா, என் இயக்குனர் எதை விரும்புகிறாரோ அவர் எதிர்பார்க்குற மாதிரி அதை செய்கிறது தான் நம்மளோட வேலை. இது எல்லாருக்கும் பொருந்தது. அவர் கதைக்கு அது எது திருப்தி எனக்கு ஓகே அப்படின்னு அவர் சொன்னால் தான் நம்ம அங்கேருந்து நம்ம ஓகே சொல்லிட்டு வர முடியும். நம்ம என்ன பண்ணாலும் ஃபைனலாக அவருக்கு திருப்தின்றப்ப அப்போ அது உண்மை, அது சரி, அவருக்கு திருப்திப்படுத்துறது தானே நம்ம வேலை அப்படின்ப்பா. அதுதான் கரெக்டாக அவங்க ஃப்ளோரில் இந்த கதை இங்கே ஆரம்பித்து இப்படி போதும் வச்சுருக்காங்கல்ல, மொத்தமாக அவங்களுக்கு தான் இருக்கும். நம்ம மைண்ட் நம்ம போய் திடீர்னு அதை ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னொன்று நமக்கு மட்டும்தான் பார்க்குறோம். அவங்க எல்லாத்தையுமே பார்க்கலாம். யாருமே எவ்வளவு எவ்வளவுன்னு டோட்டல் எல்லாம் சொல்லுவாங்க. சினிமா தேதி என்னோட பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த கதை எழுதுறவுக்கு அந்த இயக்குனருக்கு அவர் குழந்தை எவ்வளோ பேசணும், எவ்வளோ சிரிக்கணும், எவ்வளோ ஓடணும் அவங்க தெரியும் இல்லையா. ஸோ அதனால் அது திருப்தி அது வரைக்கும் அவங்க கேட்குறாங்க, அவங்க பண்ணி கொடுத்தா வரணும். மாமா சொன்ன மாதிரி வெற்றி சார் மட்டும்தான் இல்லை லாஸ்ட்டு சென்சார் வரைக்கும் சொல்ல முடியாது, எப்போல்லாம் கூப்பிடலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அது வெற்றி எனக்கு மட்டும் இல்லை, எல்லா இயக்குனருக்குமே இருக்குது. எல்லா பேர்த்துக்குமே திடீர்னு நிறையா படங்கள் வந்து மிக்சிங் போய் சென்சாருக்கு முன்னாடிலாம் நான் போயிட்டு பேசியிருக்கேன். விழுந்த சென்சார் சீக்கிரம் ஓடியாங்கன்னு சொல்லி திருப்பி பேசியிருக்கேன். சென்சார் வந்ததுக்கப்புறம் திருப்பி ஒன்று மாற்றிட்டு திருப்பி போய் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் உள்ளது அது. ஏன்னா நேற்று அவங்க சரின்னு பட்டிருக்கலாம் அவங்களுக்கு இந்த டைலாக்கை, திருப்பி மறுநாள் வேற ஒருத்தங்க டப்பிங் பண்ணிட்டு பார்க்குறப்ப நேற்று இல்லை இதுக்கு இந்த டைலாக் மாற்றிருக்கலாமோ, இல்லை இந்த இடத்துல சைலண்ட்டை விட்டுடலாமோ, இல்லை இப்படி பண்ணலாமோ, அவங்க ஓடிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஓகேன்னு சொல்லிட்டு நைட்டு போகிறப்போ வரப்போ அவங்களுக்கு இல்லை வேண்டாம் மாற்றலாம் அப்படின்னப்போ அவங்க கேட்குறமா பண்ணி கொடுக்குறதான வேலை. லென்சிங்ன்றது ஒரு டெக்னீஷியனாக வந்து அவங்களுக்கு எவ்வளோ தூரம் அது பெரிய ஒரு வேலைப்பாடு இருக்கோ, ஆக்டருக்கும் அது பெரிய ஒரு விஷயம். சில பேர் வந்து இப்போ நீங்கள் எத்தனை எம்எம் போடுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி சில பேர் நடிப்பாங்க. ஏன்னா இப்போ க்ளோஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு மாதிரி ரியாக்ஷன். இப்போது எக்ஸ்ட்ரீம் லாங் இருக்குன்னா ஓகே நம்ம இவ்வளோ எப்படி தூரத்துலேருந்து தான் தெரிய போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய முகபாவனை வச்சுக்கிட்டா போதும் அப்படின்ற சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. லென்சிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஆக்டிங்கை வந்து எப்படி நீங்கள் அதை கொடுப்பீங்க? இல்லைண்ணே, எங்கள் அப்பா சொன்னலாம் ஒய்டாகவே இருந்தாலும் 100% தான் கொடுக்கணும், பேக்ரவுண்டில் இருந்தாலும் 100% தான் கொடுக்கணும். அதுதான் ஒர்க்கு, நம்ம ஒர்க் வந்து அதுதானே அப்பா சொன்னேன். ஏன்னா எங்கள் அப்பா எப்போவுமே அந்த விஷயத்தில் மட்டும் எங்கள் அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார், நடிச்சுட்டு ஒரு வாட்டி கூட போய் நீ ஃப்ரேம் பார்க்கக்கூடாது. ஏன்னா கதை எழுதுனது டைரக்டர், இவ்வளோ நாள் அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும்னு ஃபிகர் அவுட் பண்ணதே அவங்க தான். அவங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே ஓகேனா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுதான் ஆடியன்ஸுக்கு ஓகே. நீ போயிட்டு நான் என் மூஞ்சிங்க கேவலமாக இருக்குது,
நான் வாயை தெரியாமல் பேசுறதுன்றதுலாம் உன் வேலையே கிடையாது, நீ அதை பண்ணவே கூடாதுன்றத சொல்லியிருக்காரு. வெற்றி சாருமே எப்போவுமே ஒயிட் ஷார்ட்டாகவே இருந்தாலும் அவர் ஃபுல்லஸ்ட்டு சாரும் எப்போவுமே எதிர்பார்ப்பார். நான் இந்த ஸ்கூலில் இப்படியே வளர்ந்ததுனால நான் அது அப்படியே பழக்கமாயிடுச்சு. அந்த மாதிரி நான் என்றைக்குமே அதை பார்த்ததே இல்லை, அது தெரியாது எனக்கு. இப்போ இருக்கிற ஒரு ஃபில்ம் மேக்கிங் மோஸ்ட் எல்லா செட்லேயும் மல்டிபிள் கேம்ஸ் இருக்கும். ஒன்று வைடு வச்சா ஒன்று க்ளோஸ் இருக்கும். ஸோ அதனால எங்கேயும் கென் சொன்ன மாதிரி இந்த இதில் கொஞ்சம் நடிப்பு கம்மியாக அதில் ஒரு நமக்கு ஒரு திருப்தி இருக்காதே. ஸோ எது பண்ணாலும் 100% பண்ணணும். அது நான் அப்படி எந்த லென்ஸ் வச்சுருக்கு அதுக்கேற்ற மாதிரி ஏற்றி இறக்கி அந்த மாதிரி நடிக்கலான்னு நான் நினைக்கிறதே இல்லை. அப்படி எனக்கு பிளான் பண்ண தெரியாது. ஸோ அதில் இன்னொரு ஃபேக்டர் இருக்குங்க. இப்போது இந்த லென்ஸ் வந்து இவ்வளோ தான் வரப்போகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான இந்த கை மூமெண்ட்ஸு, இப்போது நீங்கள் இப்போ சொன்னதுலேயே எல்லாமே கவர் ஆகிடுது. ஆனால் சில ஃபேக்டர் வந்து இப்போ நம்ம கையெல்லாம் வெளியே போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளே கம்போஸ் ஆகி நம்ம எவ்வளோ தூரம் அந்த லென்ஸ்குள்ளே நம்ம வர மாதிரி வந்து சில ஆக்டிங் ப்ராசஸும் அந்த மாதிரியான ஒரு ஃபேக்டர் மட்டும் இல்லை. லைக் அந்த கதைக்கு, அந்த சீனுக்கு, அந்த மொமெண்ட்டுக்கு எந்த மாதிரி லென்ஸ் தேவைன்னு டிசைட் பண்ணி அது வைக்கிறதுக்காக டிரெக்டர் அண்ட் டிஓபி இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அவங்க சொல்கிறது எந்த மாதிரி வேணும்னு அவங்க மனசில் ஒரு பிக்சர் இருக்கும். ஸோ அதே மாதிரி பண்ணுறது தான் நம்ம வேலை. ஸோ நமக்கு அதில் யோசித்து ஓகே இந்த மாதிரி பண்ணலான்னு பிளான் ஸ்ட்ராட்டஜி போடுறதுக்கான வேலை நான் எடுக்கிறது இல்லை. ஐ லீவ் அந்த வேலை வந்து நான் அவங்களுக்கு விட்டுருவேன். வெற்றி சார் அடிக்கடி சொல்லுவார், நடிக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி கேமரா நகரணும், நீங்கள் உங்களை கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்கூடாது, நீங்கள் ஒய்டாக தான் பண்ணணும், கேமரா தான் அதை கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வெற்றி சார். ஏன்னா அந்த ஃபைட்டில் தான் நான் அதை நிறைய பார்த்தேன். இதுக்குள்ளே நான் விழணுன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் விழ மாட்டான், அவனுக்கு எப்படி அடி வாங்கி அவன் விழுறானோ அவன் அப்படி தான் விழுவான், நீங்கள் தான் அதை கேப்சர் பண்ணணும்னு சொல்லுவார். ஸோ அது ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் இப்போ அதை சொன்னதுக்காக சொல்கிறேன். அது இல்லை, அது கரெக்டாக. சில நேரங்களில் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு 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 பெர்ஃபார்ம் பண்ண ஒரு சீன் இருக்கும். ஆனால் கொண்டு வந்து பட்டர் பேப்பர் ஸ்டாண்ட் இங்கே போட்டு ஃபுல்லாக நம்மளை கவர் பண்ணிடுவாங்க. யார் எங்கே இருக்கானே தெரியாது, கேமரா மட்டும்தான் தெரியும். இதுக்குள்ளே பண்ணுறோம் நம்ம கொஞ்சம் ஒய்டில் இல்லை மிட்டில் பண்ண வேண்டிய ஆக்ஷனவே இதுக்குள்ளே பண்ணிடுவாங்க. மிட்டில் நான் கொஞ்சம் கையை காலை ஆட்டியிருப்பேன், நல்லா பண்ணியிருப்பேன் நான் கொஞ்சம் அப்படின்னு. இப்போ இதுக்குள்ளே வச்சு சார் இதுக்குள்ளே அதுதான் சார் நடிகர் அப்படின்பாங்க. இதுக்குள்ளே அது கரெக்டாக இல்லைன்னு இல்லை. ஆனால் இருந்தாலும் அது நம்மளுக்குள்ளே இறுக்கமாக இருக்கும். ஒரு ஃப்ரீடமாக நமக்கு பண்ணுறதுக்கு தெரியல. ஒரு வேலை அனுபவம் உள்ள நடிகர் பண்ணலாம், எனக்கெல்லாம் சுற்றி கவர் பண்ணிட்டான்னு ஒரு இதே இருக்காது. அப்புறம் சார் ரொம்ப இங்கே போகாங்க சார், அவர் இப்போ போடா அப்படின்னு சார் இதுக்குள்ளே பண்ணுறேன் போடா அப்படின்னு பண்ண முடியும், போடா அப்படின்னு முடியும். அப்போ நான் போடா நான் வீட்டில் என்ன பண்ண அதான் பண்ண முடியும். சார் இல்லை சார் கை வெளியில் போகுது சார் அப்படின்னா அப்படி கேட்டு அப்படி பண்ணாதீங்க சார் அப்படின்னாங்க. வேறு என்ன சார் இதுக்குள்ளே வச்சுக்கோங்க சார் சார்னுவே இல்லை சார் அப்படி கேமரா கெட்டோன்னு சொல்லிட்டு போகுது ரெடி ஓகே சார் ரைட் ஓகே அதுக்குள்ளே வச்சுக்கோங்கன்ட்டு வாங்க. அப்போ ஆனால் இது சில இயக்குனர் டக்குன்னு பார்த்துருவாங்க. இப்போ வெற்றுமா அண்ணெல்லாம் இப்போ என் தம்பி சொல்கிற மாதிரி இல்லை எடு ஃப்ரீயாக நடிக்க வேணுங்க, நீ பிடிச்சிரு அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிடுங்க. அதுக்கு அது அவனுக்கு நடிகருக்கு தெரியாது. நான் வர்றப்போ எனக்கு இது வேணும் இந்த அது அவனுக்கு எதுவுமே தெரியும். அவனுக்கு என்ன சொல்லி நடிக்கத்தான் தெரியும், அதைத்தான் இல்லைன்னா விழுந்துருவேன். மற்றது அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணணும் நீங்கள் பண்ணிக்கங்கன்றது அது உண்மைக்கு அது கரெக்டான விஷயம் தான். எனக்கு என்ன லென்ஸ் போட்டிருக்காங்க அது எதுவுமே எனக்கு அதுக்குள்ளே எனக்கு இருக்கிறத செய்யறதுக்கே உயிர் போயிடுது. அதனால் அது புரியுறதுக்குள்ளே செத்துறேன் நான் பாதி. நான் இந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன், அப்படிலாம் தெரியாது. ஒரு டெக்னிக்கல் பர்சனாக ஒரு ஆக்டர் இருக்கிறது முக்கியம்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதெல்லாம் ஒரு சாய்ஸ், உங்களோட சாய்ஸ், அது உங்களோட சாய்ஸ். நீங்கள் எப்படிப்பட்ட அளவாக இருக்கலாம், அது உங்களுக்கு, நீங்கள் அந்த தொழிலை எப்படி பார்க்குறீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி புரியுதோ அதை வச்சு தானே ஒழிய இதுதான் சரியான பாதைன்னு ஒன்று இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. இது மாய மந்திரம் இல்லை, அவ்வளோதான். இது அதிர்ஷ்டம் இல்லை, இது அறிவு தான், பகுத்தறிவு தான், இது புரிஞ்சுக்கிறது தான், இது எப்படி நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதான் வேலையை ஒழிய மற்றபடி அது உங்களோட சாய்ஸ். நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேங்கிறது உங்களோட சாய்ஸ். ஒருத்தருக்கு ஒன்று இருக்கும், அவன்கிட்ட ஒன்று இருக்குது, விட்டு அமௌண்ட் ஆஃப் டெக்னிக்கல் நாலேஜ் தட் யூ ஹேவ் டசன்ட் டிசைட் ஹவு நீங்கள் நல்ல ஆக்டராக அவ்வளோ நல்ல ஆக்டர் இல்லையான்னு டிசைட் பண்ணுற ஃபேக்டர் இல்லை. அது நீங்கள் புரிஞ்சுக்கிறது, எண்ட் ஆஃப் தி டே வந்து புரிஞ்சுக்கிறது தான். இன்னொன்று சில நேரம் இன்றைக்கி டெக்னாலஜி எவ்வளோ வந்துருச்சு. சில பேர் இப்போ மாமாவில் மானிட்டர் பார்க்க மாட்டாப்புல, இப்போ தம்பி சொன்னேன் எதுவும் பார்க்கணும், டெக்னாலஜி நிறையா வாங்க. ஆனால் முதல் படத்துலேருந்து இதை ஃபாலோ பண்ணுறீங்களா? மானிட்டர் பார்க்காம இருக்குது. முதல் படத்தில் என்னை யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் மானிட்டர் எனக்கு தெரிஞ்சிருக்கு, மானிட்டர் நான் பார்த்ததே இல்லை. அது இவர் சொன்ன அந்த ரூலா? ஏன்னா டேரக்டருக்கு என்ன வேணுமோ அது அப்படிலாம் இல்லை. மானிட்டர் பார்த்தா எனக்கு கான்ஃபிடென்ட் வராது, திரும்பி ரிப்பீட் பண்ண சொன்னால் எனக்கு வராது. அதனால் நான் மனசில் ஒன்று நினச்சி நடிச்சிருப்பேன்,
இப்போ ஒரு நீங்கள் மூட கீட மாற்றி சொன்னீங்கன்னா ஓகே அதை நினச்சி ஒன்று நடிப்பேன் நான். அதுதான் வருமே ஒழிய சில சமயம் ஏதாவது ஒர்க் அவுட் ஆகலைன்னா கூப்பிட்டு சொல்லுவாங்க, அவரோட பார்த்துருங்கன்னு சொல்லுவாங்க ஒழிய நானும் எனக்கும் கட்டாயமாக பார்க்கணுன்ற எண்ணம் இல்லை. ஏற்கனவே விரும்பினா பார்ப்பேன். மற்றபடி எனக்கு நான் மானிட்டர்கிட்டே போய் உட்கார மாட்டேன். டயட்லாம் அந்த பக்கம் இருப்பாங்க. நான் என் டீமோடு தனியாக நான் எனக்கு ஒரு ஸ்டூல் இருக்குது, நான் ஸ்டூல் செஞ்சு வச்சுருக்கேன். என் ஸ்டூலு ஒரு சேர் இருக்கும், ஆளுங்க இருப்பாங்க. நாங்கள் வாட்டுக்க தனியாக தான் இருப்போம் வெளியே. மோஸ்ட்லி டேரக்டருக்கோட காம்பவுண்டுக்குள்ளே போக மாட்டேன். நான் பக்கத்தில் மோஸ்ட்லி போக மாட்டேன், ரொம்ப ரேராக தான் உட்காந்துருக்கேன். கரெக்ட் தான், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்டூல் நானும் பார்த்தேன். ஒரு ஃபேன் ஒன்று வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக. நான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த ஸ்டூல் ஒரு இருந்துச்சு, ஸ்பீக்கர் இருக்கும், ராஜா சார் பாட்டு இல்லை தமிழ் ஏதாவது பழைய பாட்டெலாம் போட்டுட்டு நான் மட்டும் பேசாமல் உட்காந்துருப்பேன். அந்த ஸ்டூல் இருந்துச்சு ஓரமாக. சரி, நான் ஜென்ரலாக அங்கே கேமரா எனக்கு நிறைய இந்த மாதிரி ஸ்டூல் வரும்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக சேத்துல ஃபுல்லாக ஃபைட் பண்ணிட்டு உக்காந்துட்டேன் அந்த ஸ்டூல் மேலே. உக்காந்துட்டு நான் பாட்டு அப்படியே இருக்கேன். எனக்கு என்னன்னா உக்காந்துட்டேன்னா எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சா திரும்ப கசகசன்னு இருக்கும். அதனால அதே பொசிஷனில் இருக்கேன். நான் அப்படியே இருக்கேன். அண்ணன் அங்கே ஷார்ட் முடிஞ்சிச்சு நிற்கிறாரு, ஸ்டூல் எடுக்க எல்லாம் ஓடி வராங்க, தேடுறாங்க அந்த ஸ்டூலை காணும். நான் இந்த வேஸ்டியை ஃபுல்லாக பரப்பிட்டேன் ஸ்டூல் மேலே காய வைக்க. ஃபுல்லாக தேடிட்டு பார்த்தா இது சேதுபதி அண்ணன் ஸ்டூலுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்டூலில் இந்த ஸ்டூலில் ஏங்க அவர் உட்கார போகிறேன்னு எனக்கு சாக்கு. எடுத்துகிட்டு போனால் அண்ணன் வந்து அந்த ஸ்டூலில் தான் இப்படி உட்காராரு. அதுக்கு தான் சொன்னேன், அண்ணா நான் பாட்டு உக்காந்துட்டேன். இது இல்லை, அது நான் கால் வைக்கிறதுக்காக நடுவில் சின்ன பீடிங்லாம் கொடுத்துப்போம், இப்படிலாம் உட்காரதுக்கு கால் வலிச்சது. நான் அதனால் அந்த ஸ்டூலை பார்த்தே ஆகணும். இல்லை, ரொம்ப சாதாரணமான ஸ்டூல், நார்மல். ஒவ்வொருத்தங்க வசதி ஒவ்வொன்று. இப்போ எனக்கு சில நேரத்தில் வந்து இப்போ போனால் முடிச்சுட்டு போயிட்டு அதை பார்க்கணும் தோணுச்சு, அப்படி பார்த்துட்டு எனக்கு எதாவது தேவைன்ட்டு நான் திருப்பி கேட்டு பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த இவ்வளோ டெக்னாலஜி இவ்வளோ வந்துருச்சு, எல்லாமே இருக்குது, எல்லாமே போகுது. அப்படின்னப்போ நம்ம கரெக்டாக பண்ணியிருப்போம். ஒருவேளை நமக்கு ஏதாவது ஒன்று பக்கத்தில் இருக்க கோ ஆர்டிஸ்ட் நடிக்கிறனாலையோ இல்லை நம்மனாலேயோ ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கலாம். அதுக்கு நம்ம போய் கேட்டு ஒரு ஒன்முறை என்னோட ஒன்முறை பண்ணி தப்பு இல்லை. நான் இல்லை எனக்கு ஒரு மாதிரி இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நான் டேரக்டர் கேட்க போகிறேன். டேரக்டர் இல்லை எனக்கு அது ஓகேனா ஓகே, இல்லை டேரக்டர் ஓகே பெட்டர் அப்படின்னு நான் ஒன்று பண்ணிட்டு போயிடுவான். அதுதான் அந்த என்ன திருப்பி நீங்கள் அந்த லைட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கேமரா கொஞ்சம் மாற்றிட்டு திருப்பி நம்ம அது வேணும் நினச்சா திருப்பி பண்ண முடியாது. அதுக்கு பெரிய டைம் ஆகும். அப்போ இருந்தாலும் இன்றைக்கி எல்லாமே வந்துருச்சு, போய் கேட்டு பார்ப்பேன், தப்பு இல்லையா? ரெண்டு டேக் பண்ணிங்களா எனக்கா இல்லை, அதனால் கேட்டு பார்க்கலாம். இன்னொன்று ரொம்ப சிம்பிள் ரூல் தாங்க. நீங்கள் லென்ஸ் என்ன வேணால் போடுங்க, நடிக்கிறவன் ஒழுங்காக நடிச்சுன்னா அதை கவர் பண்ணுறது தான் வேலை. அது அவங்களோட மஞ்சு அவங்க சொன்ன மாதிரி கேமராமேனோட டைரக்டருக்கு 2 பேருடைய அவங்களோட வேலை. ஸோ அவங்க நம்மளை வந்து சரியாக கைட் பண்ணி நம்ம சரியாக வச்சோன்னா அது அவங்களுக்கு எடுக்க தெரியும். நமக்கு அந்த தலைவலி தேவையில்லாதான். ஏன் இதுதான் பெரிய வேலை, இது பெரிய வேலை. ஏன் இதுதான் பெரிய வேலைன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வேறொரு நபராக இருந்து அதை செய்யணும்ல, அது உங்கள் வாழ்க்கையில் நிஜம் இல்லைல்ல. இவன் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறான், எனக்கு யார் கென்னு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறான், இல்லை சூரிய நண்பன் இவன் ஒரு எக்ஸ்பிரஷன் என்ன கொடுக்குறான், திடீர்னு என்னை ரொம்ப பெரிய ஆளாக பார்க்குறான். அவன் நினச்சி பார்க்குற ஆள் நான் கிடையாதுல்ல. ஆனால் மனசில் அந்த நொடியில் அவன் என்னை இவ்வளோ பெரிய மனுஷனையாக நம்ம இந்த வேலை பார்த்தோம்னா அவன் வந்து என்னை பார்ப்பான், ஏன்டா முட்டாள் வாத்தியாரை நான் இதை நம்பக்கூடாதுன்னு சொன்னேன்டா கேட்டையாடான்ற மாதிரி. ஏன்னா உயிர் பயம் தெரியும் அவனுக்கு, உயிர் பயம் கண்ணில் தெரியும். ஆனால் நிஜமாக அதுவா? அது நிஜமாக உயிர் பயம் கிடையாதுல்ல, கென்னுக்கு அது கிடையாதுல்ல. அந்த கருப்பங்கிற கேரக்டர் தானே அது இருக்கு. அந்த கருப்பன்ற தன் கேரக்டர் அவன் நம்புறதும் அந்த கேள்வியை உணர்ந்து கேட்குறதுல அதுதான் அங்கே மொமெண்ட், அதுதான் கேப்சர் பண்ணப்பட வேண்டியது. அது இயக்குநர்களுக்கு தெரியும், அதை எப்படி வாங்கணும், எப்படி பதிவு பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். 2020 டிசம்பரில் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் டிகிரி முடித்த மாதிரியான ஒரு விஷயம் தான். இந்த மாஸ்டர் கிளாஸ் எப்படி இருந்துச்சு இந்த 4 வருஷம் ட்ராவலிங் வித் வெற்றிமாறன் சார் அண்ட் குரூ? ஏன்னா முக்கியமாக வெற்றி சார் பற்றி நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு கேட்டிருப்பாங்க. பட் அவங்களோட ஏடிஸ், டெக்னீஷியன்ஸ், அவங்களோட ட்ராவல் பண்ணதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அந்த மாஸ்டர் கிளாஸ் எப்படி இருந்துச்சு? மாஸ்டர் கிளாஸ் நிறையா கற்றுக்கிட்டோம். இனிமேல் தான் அது வாழ்க்கையில் அப்ளை பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த மாஸ்டர் கிளாஸ் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அது பார்க்குற பார்வையை மாற்றிருக்கு, நம்மளை புதுசாக பார்க்க வைக்குது. அது புதுசாக இருக்குது. இது மறக்கிறதுக்கு முன்னாடி இதை ப்ராக்டிஸ் பண்ணிடணும் மட்டும் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம வேறு போவோம், அப்போ வேறு ஆளாக மாறிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு போன அந்த சின்ன சின்ன துகள்கள் இருக்குல்ல, அந்த துகள்களை பயன்படுத்திட்டா எனக்குள்ளே ஒட்டிக்கும். இல்லாட்டி அது வெறும் ஞாபகத்தில் மட்டும் இருக்கும், நினச்சி பார்க்க மட்டும் இருக்கும். ஸோ அதனால் அதுக்குள்ளே அது கற்பூரம் கொளுத்துன மாதிரி
அது காற்றுல கரையிறதுக்குள்ளே பயன்படுத்தணும்னு பார்க்குறேன். அவ்வளோதான் இது. இவங்கள வச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கொஞ்ச நாள் தான் நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். மாஸ்டர் கிளாஸில் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அசுரனில் ஒர்க் பண்ண ஒரு முதல் படம்னு சொல்லும்போது எப்போவுமே ஸ்பெஷலாக இருக்கும். என்னோடய முதல் தமிழ் படம் வந்து அசுரன். ஸோ எனக்கு நிறைய ஸ்பெஷல் ஸ்வீட் மெமரிஸ் இருக்குது. ஸோ திருப்பியும் அதே டீமோட வந்து சேருதுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ அவங்க கூட திருப்பியும் ஒரு அழகான படம், அதுவும் இவ்வளோ பேசப்பட்ட ஒரு படத்தில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். வெற்றி சார் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே ஏறிடும். ஸோ சேது சார் சொன்ன மாதிரி இனிமே தான் நம்ம இனி வாழ்க்கையில் முன்னும் போகும்போது தான் அந்த எந்த எல்லாம் ஐடியாலஜிஸ் நமக்குள்ளே வந்திருக்கு, அதை எப்படியெல்லாம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம், அதெல்லாம் நேச்சுரலாக அப்போ தான் நமக்கு தெரியும். பட் நம்ம சில விஷயங்களை நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்த ஒரு இது இருக்கும். அது இல்லாமல் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் கேட்கும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு அப்படி இருந்திருக்கு. ஐ ஹாவ் கரெக்டட் மை ஓன் பர்செப்ஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் திங்ஸ். அப்போ நான் வாழ்க்கையில் பார்த்துருக்கிற நிறைய விஷயங்களை பற்றியில் என்னோட கருத்தே மாறி இருக்குது சார் கூட இன்ட்ராக்ட் பண்ணி சார் சொன்னது கேட்டதுக்கப்புறம். அப்போ அதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எப்போ அப்புறம் அண்ட் டு பி பார்ட் ஆஃப் சச் அ ப்ரெஸ்டீஜியஸ் ஃபில்ம்னு சொல்கிறது ஐ திங்க் ஐ கேன் செரிஷ் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப். அண்ட் இன்னும் வெற்றிமாறன் சாரோட அடுத்த படம்னு சொன்னாலும் நான் ரெடி, அதுக்கு அடுத்த படம்னு சொன்னாலும் நான் ரெடி தான். நான் ஒரு நிறைய கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி இருக்குது இந்த படத்துக்குள்ள விட்டு. ஒரு 3 வருஷத்தில் நம்ம மட்டும் இல்லாமல் இப்போ வாத்தியார் உருவத்தில் மாமன் நடிக்கிற நான் உட்காந்து பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கேரக்டர் கௌதம் மாஸ்டர் அதையும் நான் உட்காந்து பார்த்துருக்கேன். அவங்ககிட்ட எப்படி கையாளுறான்னு பார்த்துருக்கேன் இயக்குனர். இப்படி எல்லாத்தையும் கதை நரேட் பண்ணலேருந்து எல்லாரும் நடிக்கலேருந்து எல்லாரும் எவ்வளோக்கு நடிக்கிறாங்கலேருந்து இது எல்லாத்தையுமே நான் சேமித்து வச்சுக்கிட்டேன். எனக்கு இந்த படத்தோட மட்டும் இல்லாமல் மாமா சொன்ன மாதிரி இது அடுத்தடுத்து எனக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, என்னோடய பார்வைக்கு நான் எப்படி பார்க்குறதுக்கு, என்னை எப்படி கையாளுறதுக்கு, நான் எந்த மாதிரி எனக்கு இருந்தால் சரியாக இருக்கும், எல்லாத்துக்குமே எனக்கு இது முடிஞ்சிச்சு. எப்படி ஒரு டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்கு எப்படி ரெடியாக இருப்பாங்களோ படித்ததுக்கு, அந்த மாதிரி எனக்கு இதில் படித்ததுக்கு கண்டிப்பாக எனக்கு அடுத்தடுத்து என்னால் சரியான பயணிக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்னோடய தேடலுக்கும் இது சரியாகும்னு தோணும். டெக்னீஷியன் அண்ட் டீம் எப்படி இருக்காங்க வெற்றி? ஏன்னா நீங்களும் 4 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, சேதுனாவும் கிட்டத்தட்ட 4 வருஷம். அந்த டீம், அந்த அவங்களோட ஏடிஸ், அந்த க்ரூ எப்படி இருக்கணும்? இந்த விடுதலை படத்துக்கு இவ்வளோ ஒரு எப்படி வெற்றி கிடச்சிட்டு அந்த பார்ட் 1 பார்ட் 2க்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய படமாக இப்படி ஒரு படைப்பை எல்லாரும் எதிர்பார்க்குறதும் சரி, உள்ளே நடித்த எல்லாருமே பேசுகிறோம்னா கண்டிப்பாக அந்த உழைப்பு வெற்றி சார் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காருன்னு சொல்கிறோம். வெற்றி சார் வச்சுக்க முழு நம்பிக்கை அவங்க மேலேயும், தயாரிப்பாளரும் சரி, அந்த டெக்னீஷியன்ஸ். ஏன்டா இல்லாட்டா கொஞ்சம் நார்மலான ஒரு எனர்ஜியோ கொஞ்சம் ஹெல்த்திஸாக கொஞ்சம் ஒரு ஆக்டிவாக இல்லாதவங்க யார் இருந்தாலும் முடிஞ்சிருக்காரு இந்த படத்துக்குள்ள. ஒருத்தரும் 5 ஆளுக்கு சமமாக இருந்திருக்கணும். ஒரு லைட் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, ஒரு உதவி இயக்குனர் இருந்தாலும், ஒரு ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் ஒருத்தனுக்கு 5 பேர் இருந்து 5 பேர் பலம் இருந்த அந்த அளவுக்கு இருந்தால் தான் இந்த படத்துக்குள்ளே ஒர்க் பண்ணிக்க முடியும். இந்த சமத்தரை, அப்புறம் பள்ளம், அப்புறம் மேடு, அப்புறம் அதுக்கு மேலே எல்லாத்தையும் எல்லா லொக்கேஷனும் பார்த்துருச்சு இந்த படம். அவ்வளோ கடின உழைப்பு, அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த டெக்னீஷியன் எல்லாமே. சூப்பர் உண்மைக்கே. அதாவது டெக்னீஷியனை தாண்டி அவங்களுடைய அணுகுமுறை ரொம்ப பிடிச்சிருக்கு. வெற்றிமாறன் சார் கிட்ட இருக்க அத்தனை அணுகுமுறை அவ்வளோ இதாக இருந்துச்சு. அதை தாண்டி இந்த ஷூட்டிங் இல்லாதப்பவும் வெற்றிமாறன் சார் உரையாடல், அந்த சாதாரண அஸ்தன்ட்டு லாஸ்ட்டுன்னு அவங்ககிட்ட மட்டும் உரையாடுவார், எல்லாட்டும் உரையாடல். இப்போ மாமந்த உட்காந்து 2 பொது விஷயம் நிறையா பேசுவாங்க. இப்போ ஷூட்டிங் நம்ம டோட்டலாக கட்டணும், மற்ற விஷயம் வேறும் பேச மாட்டேன். இப்போ பொது விஷயங்கள் எல்லாமே பேசுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முழுக்க டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் உண்மையாக பெரிய சல்யூட் அடிக்கிறாரு. காஸ்டியூம் டிசைனர்லேருந்து அவ்வளோ பேர்த்துக்கும் ஒரு மிகப்பெரிய சல்யூட். இப்போ அற்புதமான படமாக நிற்கிறதுனா இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அத்தனை உழைப்பேன், கடின உழைப்பேன். நம்ம எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஃபீச்சர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சின்ன கிளாஸ் போயிட்டு வந்திருப்பீங்க, ஸ்பெஷல் கிளாஸ். நான் ஆல்வேஸ் ஸ்டூடெண்ட் தான், ஃபர்ஸ்ட்லேருந்தே இங்கே ஸ்டூடெண்ட் தான். ஸோ நிறைய சீனியர் அவர் மேம் 2 பேருமே சீனியர். ஸோ இந்த படம் ரொம்ப எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருந்துச்சுன்னா, ஏன்னா அது இதில் அவங்க பேசுகிற விதம், லைக் பேசுகிற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசு. ஸோ இது வந்து நான் இதுலேருந்து கற்றுக்கிட்டு நான் எங்கள் அப்பா கிட்டேயும் இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய பேசியிருக்கேன், நிறைய கேட்டிருக்கேன். நான் கேள்வியே கேள்வி அந்த மாதிரியான அப்ரோச்சஸும் இருக்குது. ஸோ ஆனால் சொன்ன மாதிரி நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க் இருக்குது. நிறைய லைட்மேன்ஸ்க்கெலாம் ஷாக் அடிச்சிருக்கு. நாங்கள் ஃபைட் சீக்வன்ஸ் அப்போலாம் கொஞ்சம் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி
இந்த மாஸ்டர் கிளாஸில் இன்னும் நான் ஸ்டூடெண்ட்டாக கண்டினியூ பண்ணுவேன்னு நம்புகிறேன். இன்னொன்று கேமராமேன் சார் இல்லை மாமா, வேல்ராஜ் மிகப்பெரிய பங்களிப்பு. வேல்ராஜ் சார், வேல்ராஜோட ஒர்க்கு ரொம்ப பெருசு. அற்புதமான ஒரு கேமரா. வெற்றி சாருக்கு அவர் தான் சரி. இவரோட வேகத்துக்கு அவர் தான் ரொம்ப சரி. ரொம்ப அழகாக இவர் சொல்கிறத ரொம்ப அழகாக படம் பிடிக்கக்கூடிய ஒரு மனுஷன். ராஜீவன் சார் நடிச்சிருக்காரு, அது அவர் இளவரசர் சார் நடிச்சிருப்பார். இவங்க 2 பேரும் எனக்கு படத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ பார்க்கணும் அதை. ஐயோ சூப்பராங்க. அப்புறம் தமிழ் சார் நடிச்சிரு, தமிழ் டானாக்காரன் டேரக்டர் அரசன் இதில் அசுரன் நடிச்சிருப்பார். பிரமாதமானது, ரொம்ப பிரமாதமாட்டார். அப்புறம் பாலான்னு ஒரு பையன் நடிச்சிருக்கான். அப்புறம் அந்த சத்யா பெங்களூர் சத்யான்னு ஒருத்தர். அப்புறம் சேத்தன் சார் வந்து எனக்கு இந்த படத்தில் சேத்தன் சாரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வேறு ஆர்டிஸ்ட் இருக்காங்கனாலும் யோசிக்க முடியல. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸு. நீங்கள் இப்போ இந்த பார்ட் 2லையும் பார்ப்பீங்க, அவர் சில இடங்களில் ரொம்ப அழகாக ஸ்கோர் பண்ணியிருப்பார். அது இந்த பார்ட்டு வந்து எஸ் நான் இருக்கிறேன்னாலும் ராஜீவ் மேனன் சார் பார்க்குறதும் இளவரசு சார் ஒரு லென்த்தி ஷாட்டுக்கு ஒரு 3 நிமிஷம் சீன் சூப்பராக இருக்கும். பயத்தில் உச்சமங்க. இது வரைக்கும் கத்தி வச்சு வெட்டி பார்த்துருக்கேன் வில்லன்களை. பொதுவாக எல்லா படத்தில் வந்து கன் ஷூட் பண்ணுறது இது ஆக்சுவலி அது அப்படி வில்லன் அந்த மாதிரி இல்லைங்க. இந்த கதாபாத்திரோட பிஹேவியர் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு வந்து அதோட சைட்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து ஸோ டீப். நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அது பாருங்கள். அது ராஜமேன் சாராக இருக்கட்டும், இளவரசர் சாராக இருக்கட்டும், இந்த தமிழ் டானாகண்ட தமிழ் அவராக இருக்கட்டும், அப்புறம் சேத்தன் சார் இருக்கட்டும், இவங்களோட ஷேட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும். சத்யான்னு ஒருத்தர் அவர் பண்ணுறதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் இவர்கள்லாம் வந்து உங்களுக்கு வேறு யாரும் விடலாம்னு நினைக்கிறேன் தெரிஞ்ச வரைக்கும். இவங்கெல்லாம் வந்து ஒரு முன்னாடி நிற்பாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லாயிருக்கும் அந்த சுச்சுவேஷன்ஸு, அந்த சீன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். கிஷோர் சாருக்கு இந்த ரோல் வந்து ரொம்ப பிரமாதமாக பொருந்திருக்கு. கேன்னு ஒரு வாத்தியார், எனக்கு முன்னாடி இந்த வாத்தியார், அவர் ஒரு வாத்தியார், இவங்க ஒரு வாத்தியார், மகாலட்சுமி ஒரு வாத்தியார். இவங்க வந்து படம் பாருங்க தெரியும் என்ன வராதுன்னு. பட் ஆனால் இவர்கள்லாம் வந்து உங்களுக்கு முன்னாடி தெரியும். அப்புறம் ஆரியன் நடிச்சிருக்காரு, அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பர்ண்ணா. நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஆர்வம் கூட்டிகிட்டே போகுது. ரொம்ப நாள் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் இந்நாள் படமும் ரிலீஸ் ஆகிரும். ஹோப்ஃபுல்லி பயங்கரமான ஒரு ஹிட் ஆகும். ஸோ வெற்றி சாரோட அந்த கெரியரில் அவருக்கு அடுத்த ஒரு படியாகவும், உங்களுக்கு உங்கள் கெரியர்லேயும் ஒரு அடுத்த படியாக இருக்கும்னு சொல்லி ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தமிழ்லேயும் நிறைய படங்கள் பண்ணுங்கள். இதே மாதிரி கேரக்டர்ஸ் வாத்தியார் மாதிரி நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம். குமரேசனை விட்டுறாதீங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு உங்களோட கெரியர் நான் உங்களோட ஃபிலிமோகிராஃபி நான் நோட் பண்ணிட்டே வரேன். நீங்கள் அடுத்தடுத்து உங்களோட படங்கள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு படமாக தான் இருக்குது. விலங்கு படத்தோட டேரக்டரோட அடுத்த ஒரு படம் பண்ணுறீங்க. வெற்றி சாரோட பற்றையிலேருந்து வந்த ஃப்ரம் த ஸ்கூல் ஆஃப் வெற்றிமாறன், அவருடைய மதிமாறன் சார், அவருடைய ஃபோட்டோஸ் பார்த்தேன் நான். பிரமாதமாக இருக்கு அந்த போட். ஆனால் சூப்பர் போட்டில் பார்த்து நீ பார்த்தியா? பார்த்தேன். நீ இப்படி பார்த்தேன்? அண்ணா அவர் தானே காட்டினாரு. இல்லையே அண்ணே அன்னைக்கு ஷூட்டிங் வந்தேன் இல்லைண்ணே. அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்தீங்களா? இல்லைண்ணே வண்டலூரில் அந்த ஃபோட்டோ காட்டினீங்க. அதுவுமே தெரியாமல் சார், வண்டலூரில் ஸ்கெட்ச் காட்டினீங்க. போட்ல வந்து நெருப்பு எரியுது. அது இல்லை ரெஃபரன்ஸ் போனு நான் இல்லாமல் ரெஃபரன்ஸ் நானும் எனக்கு வச்சு இல்லை ஃபோட்டோஸ் நான் பார்த்தேன். மதிமாற காமிச்சாப்பில் ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு, எனர்ஜியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நான் அதை பற்றி வேறு எதுவும் சொல்ல விரும்பல. நான் சூப்பராக ஃபோட்டோ நீங்கள் போஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்போ பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ கென் அடுத்தடுத்து எதிர்பார்க்குறோம். நிறைய டிரெக்டர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கான கேரக்டர்ஸ் நிறையா இருக்குது. வாழ்த்துக்கள். ஸோ ரொம்ப நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக சர்ப்ரைஸ் பண்ணிடுவீங்க, அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா அசுரனில் பண்ண மாதிரியே தான் இதுலேயும் இருக்கும். தேங்க்யூ எல்லாருக்குமே உங்களோட. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.